ஷாக்ஸ் மாமல்லபுரம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ப்ளே அப்படின்னு ஒரு 6 வச்சிருக்காருப்பா. ஷாக்ஸ் மாமல்லபுரம் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ண உடனேவே பேட்டிங் பண்றோம் அப்படின்னு பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓபனர் சுகந்தன் அண்ட் சாய்நாத் உள்ள இறங்கியிருக்காங்க. சுகந்தன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு அருமையான 6 பார்த்தோம். தீபன் தி அம்பையர், ஸ்ட்ரைட் அம்பையர், அவர் டென்ஷன் பட்டு நீங்க ஷோல்டர்லாம் பாருங்க. பரத் சேஸ் கேர்ள்ஸ்க்கு நான் டப் கொடுக்க போறேன். அவங்க ஆடுற மாதிரியே நானும் பின்னாடி ஆட போறேன். நோ பால். இங்க எதுக்கு நோ பால், ஏன் நோ பால் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ சொல்றாரு. நோ பால் அண்ட் ஒரு ஹிட். உங்க 3 பேரையும் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரியா. உங்க பேர் சொல்லுங்க. சீதா. உங்க பேர் ரியா, சீதா, சரண்யா. அவங்களுடன் இணைந்து சங்குமார். பரத் கேமராமேன் ஃபோக்கஸ் கரோ. நல்லா கேளுங்க டிஜே. டான்ஸ் கத்துக்க போறேன்பா. உனக்கு வயிறு எரியுதா டிஜே? போயிடுச்சா இல்லையா, போயிடுச்சா இல்லையா, இல்ல போல. வைத்தறிச்சல் 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 வைத்தறிச்சல். அதுக்கு அடுத்த லைனை போடுங்க டிஜே. சந்தோஷ் வயிறு எரியுதா? என்னையா இந்த நேரம் பார்த்து ஒரு பவுண்டரி அடிக்க மாட்டேன்றாங்க, 6 அடிக்க மாட்டேன்றாங்க, விக்கெட் எடுக்க மாட்டேன்றாங்க, பாட் போட மாட்டேன்றாங்க. ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் ஒரு டாட் பால். இப்ப ஒரு 6, ஒரு நோ பால், ஒரு 2, அப்புறம் 2 டாட் பால். டான்ஸ கத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஸ்டேஜ்ல, ஆளை காணோம். பின்னாடி விழுந்தாரா என்ன? பரதநாட்டியம் ஸ்டெப்லாம் ஆடிட்டு இருக்காரு. மிஸ்டர் சங்கு என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஸ்டெப்லாம் போட்டு தான் ராமராஜ், விஜயகாந்த் எல்லாம் பெரிய ஜாம்பவனா ஆயிருக்காங்க. அதுதான் நானும் ட்ரை பண்ணேன். நல்லா நின்னப்பா கீழே. என்னப்பா நீ கேட்ச விட்ட? தனியா ஓடுறாரு. 2 பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல ஏன் நின்னு பேசுறீங்க? அவுட். துரோகம் 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 துரோகம். ஏ டிஜே, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, நீ மியூசிக் போடாம இருக்கிற. அண்ணா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஐயோ ப்ராப்பர்ட்டி வேற. வேற மாதிரி டிஜே. முன்னாடி வாங்க மிஸ்டர் சங்கு, முன்னாடி வாங்க. ஏய் நல்லா ஆடுற மேன் நீ. ஏய் பரதே, பார்த்தல ஸ்டெப்.
ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஷாக்ஸ் மாமல்லபுரம் 10 ரன், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. உள்ள சாய்நாத் அண்ட் பிரதீப் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. மியூசிக் பேசாம உட்காரானா கேட்க மாட்டேங்கிறேன். என்ன தெரியுமோ நல்ல ஷாட் லெக் சைடுல. ஒரு ரன், ஒரு மிஸ்ஃபீல்ட். இரண்டாவது ரன் இல்ல, ஒரு ரன் தான். ஓகே, 1 ரன் ஒன்லி. ஸோ bowling போடுறது ஜெர்ரி ஆகாஷ். ஸ்டெப் டவுன் பண்ணாரு, பட் வைட் பால். வைட், எஸ், வைட் போட்டிருக்காரு. ஸோ ஷாக்ஸ் மாமல்லபுரம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஓவர் போயிட்டு இருக்கு. 12க்கு 1. அகெயின் ஒரு வைடுங்க. அவுட் சைடு ஆஃப் போட பார்க்குறாரு. இன்னொரு வைட். இன்னொரு அவுட் சைடு ஆஃப்ல போடப்பட்ட பந்து. இல்ல, கரெக்ட் பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகைன் அவுட் சைடு ஆஃப்ல வந்திருக்கு. எஸ், இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். ஸோ கேள்வி நேரம். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட குவிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் அளித்தீங்க அப்படின்னா ஜிபேல உடனே ஒரு 1000 கிரெடிட் ஆகும். கொஸ்டின் ரெடியா இருக்காங்க பதில் சொல்றதுக்கு. இருங்க நீங்க டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தீங்க. மைக் யார் இவர்கிட்ட கொடுத்தது? மைக்கை கட் பண்ணுப்பா. ஸோ 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் கோப்பை இறுதி போட்டியில விளையாடிய அணிகள் எந்தெந்த அணி அப்படின்றதான் கேள்வி. ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சரியான பதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வச்சிருக்கோம். 9712334567 ஃபேன்சி நம்பர் வச்சிருக்கோம் பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ற முதல் ஆளுக்கு ஜிபே அனுப்பப்படும் 1000 ரூபாய். டிவி சரியா தெரியல. பரத் கிட்ட உட்காந்து பாரு. பரத் கிட்ட உட்காந்து பாருங்க. கிட்ட உட்காந்து பாருங்க. கண்ணாடி போட்டுன்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. சியர் கேள் சொன்னாங்க. ரெண்டாவது ஓவர் முடிஞ்சிருக்கு. இரண்டாவது ஓவர் முடிவில் ஷாக்ஸ் மாமல்லபுரம் 15க்கு 1. மியூசிக் போடுப்பா. ஆடவே முடியாத மாதிரி பாட்டு தான் போடுப்பா. சரி கேர்ள்ஸ், கஷ்டமான ஸ்டெப் போடுங்க. என்ன ஈஸி ஆடிட்டு இருக்கீங்க? கஷ்டமா? என்னங்க நீங்க டக்குன்னு மாத்திருங்க. அவர் பிடிக்கிறதுக்குள்ள மாத்திருங்க. டக்குன்னு மாத்துங்க. அவ்வளவுதான். எகிரி குதிக்கிறாரு பாருங்க. மாத்துங்க. அவ்வளவுதான், மாத்திட்டே இருங்க. உங்களுக்குள்ள சிங்க்ல ஆடுங்க. தீபன், உனக்கு இன்னும் உங்க சங்கு மாமா பத்தி தெரியல. நீ எவ்வளவு கஷ்டமான ஸ்டெப் போட்டாலும் அவர் ஈஸியா ஆடிடுவார்ப்பா. இந்த பஞ்சி புகழ்ச்சி அணிலாம் எனக்கு தேவையில்லை. கோவளம் குப்பத்தின் மைக்கேல் ஜாக்சனே அவர்தான். அடேங்கப்பா, சீக்கிரம் துரத்திடலான்னு இந்த உலகத்தை விட்டு. அடேங்கப்பா,
சாமி மூணாவது ஓவர் போட வந்திருக்காரு அருண். 2 ஓவர் முடியல, 15க்கு 1 தான் அடிச்சிருக்காங்க ஷாக்ஸ் மாமல்லபுரம். ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு, பால் மேல தான் இருக்கு. கீப்பரா பவுலரா ஃபீல்டரா யாரோட கேட்ச்? ஐயோ யா கையில புடிச்சு நீ புடிச்சிட்டாரு தாத்தா புடிச்சிட்டாரு. தீபன் நல்ல ட்ரை. ஓகே, அண்ணன் குதூகலமா டான்சிங்க போட்டுட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல. அண்ணனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். தீபன் 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 பரத். சொல்லுங்கண்ணா. ஓ என்னதான் தீபன் எனக்கு தெரிஞ்சதே 4 ஸ்டெப் தான். அதே போட விடுங்கயா. ஐயோ 6 நீ சங்கு போடு. அண்ணா தலையில என்ன கலர் கலரா என்னமோ இருக்கு? புல்லா? புல்லுல படுத்துட்டு அப்படியே எழுந்து வந்துட்டாரு நம்ம அண்ணன். இந்த பக்கம் பேசிட்டே இருக்கும் போது இங்க ஒரு புல்லு. ஆனா இந்த புல் ஷாட்டுக்கு 4. நல்ல ஷாட் பட் போல்டுங்க. பால் ஸ்டெம்ப கிழிச்சிருக்கு. அவுட்டே. எங்க அண்ணனை காணோம் ஸ்டேஜ்ல. மிஸ்டர் சங்கு, ஸ்டேஜுக்கு வாங்க. மிஸ்டர் சங்கு எங்க போனாரு? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, சார்ஜ் போட வெளிய வந்திருக்கேன். சார்ஜ் போட வெளிய சார்ஜ் ஆன பிறகு தான் மறுபடியும் மேல போக முடியும். வெளிய போயிருக்கீங்களா இல்ல 3 பேர் சேர்ந்து உங்களை தள்ளி விட்டாங்களா? வேணாம், டியூரசெல் பேட்டரி நம்மளது வீக்னஸ் ஆன பேட்டரி. சார்ஜ் போட்டு தான் போகணும். ரைட். சோ இங்க 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஷாக்ஸ் மாமல்லபுரம் 27க்கு 3. Leg side wide ball. இன்னொரு வைடு பாலுங்க.
ஒரு ஷார்ட் பால்ங்க, கனெக்ஷன் இல்லை அண்ட் ரன்னும் இல்லை. ஸோ 4வது ஓவர் பார்த்துட்டு இருக்கோம். ஷாக்ஸ் மாமல்லபுரம் 29க்கு 3. மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக், ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு, ஃபிளாட்டா போதுங்க. நல்ல ஸ்டாப், நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ. ஷார்ட் பால், இந்த தடவை கனெக்ஷன் பண்ணியிருக்காரு. 4 ரன்ஸ். ஃபீல்டர், ஃபீல்டர் என்ன நீங்க? ஸோ நோ பால், இங்க நோ பால் கொடுத்துருக்காங்க. எதனால? வெளியே நிறைய பேர் நிக்கிறாங்க போல இருக்கு. எஸ், நோ பால். அதை தொடர்ந்து ஒரு ஃப்ரீ ஹிட். ஸோ 6 பேர் லெக் சைடில், அதனால தான் அந்த நோ பால். அண்ட் இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட். ஸோ ஃப்ரீ ஹிட்டில் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. மேலே பட்டிருக்கு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த ஸ்டம்ப். ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 ஓவர் முடிஞ்சிருக்கீங்க. ஷாக்ஸ் மாமல்லபுரம் 42க்கு 3. பாஸ்டா போல பாஸ்டா வாங்க. உள்ளாரு முதல்ல விளையாடு. உள்ள ரெண்டே பேட் தான். நான் ரைட்டா வந்து பாஸ். So final over of the first innings. Sharks மாமல்லபுரம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. Opponent strikers திருப்போரூர். ஒரு குவிக் டிஸ்கஷன் மகேஷ் அண்ட் பிரணவ் பேட்ஸ்மேன் 2 பேர் நடுவுல. 4 பால் 5 பால் தான் இருக்கு. பாயிண்ட் நேரா ஆடி இருக்காரு மிட் ஆஃப்ல. நல்ல த்ரோ அண்ட் சூப்பரா பிடிச்சாருங்க bowler. Short ball again, mid off மேல. நல்ல ட்ரைங்க. கஷ்டம் தான், ரொம்ப நல்ல ட்ரை பை தி ஃபீல்டர். சோ 3 பந்து இருக்கு.
44க்கு 3ல இருக்காங்க ஷாக்ஸ் மாமல்லபுரம். அடட சூப்பர். அவுட்டா இல்ல, பட் ஒரு ரன் ஓடிட்டாங்க. எஸ், சூப்பர் ஷாட்டுங்க. 6. அந்த 6ஓட 51 ரன்னுக்கு போறாங்க ஷாக்ஸ் மாமல்லபுரம். ஃபைனல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ், கடைசி பந்து இந்த இன்னிங்ஸ்ல. அதே இடத்துல இன்னொரு 6ங்க. 57 ரன் அடிச்சிருக்காங்க. 58 அடிச்சா வின்னு. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டீம் டர்ஃப்டோபியா திருப்போரூர் வர்சஸ் NVSS ஃப்ரீடம் காய்ஸ் கரிக்காட்டுக்குப்பம். இரு அணி வீரர்களின் கேப்டன் டாஸ் போடும் இடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். உள்ள போலாம் பேட்ஸ்மேன் உள்ள போலாம். டிஜே ஓகே. சோ சிறிது நேரம் முன் கேட்கப்பட்ட கேள்வி ஆன்லைன்ல கேட்டிருந்தோம். 2023ஆம் ஆண்டு IPL கோப்பை இறுதி போட்டியில் விளையாடிய அணிகள் எது அப்படின்னு சொல்ற கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஆன்லைன்ல. இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க ஆன்சர் அனுப்பியிருக்கணும். அதுல முதல்ல அனுப்புன அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees ஜிபே உங்க நம்பருக்கு பண்ணிருப்போம். ஆன்சர் இப்போ நான் படிக்கிறேன். ஆன்சர் யார் யார் 2 பேர் ஆடுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடி இருக்காங்க. அண்ட் சரியான விடை கூறியவர் சுனில் அப்படின்றவர். 1000 ரூபாய் ஜிபே பண்ணப்பட்டுள்ளது பூஞ்சேரியிலிருந்து சுனில். தேங்க்யூ சோ மச் சுனில்.
இங்க ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு மகேஷ். அகைன் ஒரு டாட் பால். ஷாட் காத்துல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லங்க. ஃபீல்டரை தாண்டி இங்க போயிருக்கு. ரெண்டுக்கு ரெண்டு டாட் பால் பிடிச்சி போட்டாரு. பட் அடுத்த பாலே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாரு. நல்ல ஒரு பவுலிங் இங்க மகேஷ் கிட்ட இருந்து. நல்ல ஷாட். இந்த தடவை புல் ஷாட். This time gone for a biggie. Yes, it is a 6 maximum. அகைன் ஒரு bowler கிட்ட இருந்து ஒரு கம்பேக் அடிச்சிருக்கீங்க. ஒரு 6க்கு அப்புறம் ஒரு டாட் போட்டிருக்காரு. கண்டிப்பா நல்ல ஒரு கம்பேக் from the bowler. அடிச்சிருக்காரு. ஒண்ணுதான்ப்பா. ஒரு 6க்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஒரு டாட் பால் அண்ட் சிங்கிள். ரெண்டு டாட் பால் போட்டாரு. இந்த இனிஷியலி நல்ல ஸ்டார்ட் இந்த ஓவர் பொறுத்தவரையும். ஸோ எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 1 8 for no loss. ஸோ 8 ரன்கள் வித்வுட் எனி லாஸ். நல்ல ஸ்டார்ட். டெஃபினட்டா ஒரு நல்ல ஸ்டார்ட் சொல்லலாம். ரெக்வயர்ட் ரேட் கிட்டத்தட்ட 12 per over. 12 ரன் அடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 6 அடிக்கணும் ஒரு ஓவரில். ஸோ அதுதான் அந்த 12 per overன்றது. ஒரு ஓவருக்கு ஒரு 6 அப்படின்ற ஒரு விகிதத்தில் வந்துகிட்டு இருக்கு இங்கே ரன்ஸ். பட் 2 6கள் வேணும். ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா அடிச்சே ஆகணும். அஹெட் ஒரு 50% ஆஃப் த மேட்சை பவுண்டரிஸில் தான் எடுத்துன்னு வரணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இங்கே ரன் ரேட் ரெக்வயர்ட் ரேட். கொஞ்சம் குயிக்காக இந்த செகண்ட் ஓவரை போட உள்ள வந்திருக்காரு. சின்ன ஃபீல்டிங்கில் இங்கே ஒரு சேஞ்ச் அண்ட் ஃபைன் லெக்ல இருந்து இங்கே ஸ்கொயரை தாண்டி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இங்கே மிட் விக்கெட் திசையில் ஷார்ட் மிட் விக்கெட் இன்சைட் த சர்க்கிள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட் செட்டப் இங்கே. ஸோ லாங் ஆஃப்லாம் வெளியில் அண்ட் மிட் விக்கெட் வெளியில். அண்ட் மிட் விக்கெட் 2 வச்சிருக்காங்க அண்ட் ஷார்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்கொயர் இங்கே சுத்தமாக இல்லை. ஷார்ட் பால் போட போகிறது இல்லை. இதுலேருந்து தெரியுது மேலே போட போடாரு. எஸ் ஹேவ் அ லுக் அட் த பால். என்ன யோசிக்கிறாருன்னு பார்க்கலாம் அந்த பவுலர். எஸ் நல்ல பவுலிங்க யோசிச்சு போட்டிருக்காரு. பட் ஸ்டில் ஹேவிங் எ ஒயிட் பால் எக்ஸ்ட்ரா இங்கே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில். ஸோ நல்ல யோசிச்சாங்க. ஃபீல்ட் செட்டப் எல்லாமே பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு ஒயிட் பால் அவுட் சைட் த கிரீஸ். ஒயிட் ஆஃப் த கிரீஸில் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் பாலா. yes it is a dot delivery. நல்ல ஒரு ஸ்டார்ட் அகைன். ஸோ லாஸ்ட் ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் டாட் பால் தான். டர்ஃப் டோஃபியா பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஆஹா கீப்பர் இங்க மிஸ் பண்ணிருக்காரு. பிரணவ் அற்புதமான ஒரு பவுலிங் இங்க பாருங்க. 3க்கு 3 டாட் பால் புடிச்சு போட்டாரு. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இருந்தது. பட் ஸ்டில் ஹேவிங் a good balls. பேக் டு பேக் பால்ஸ் இங்க செம்மையா போட்டிருக்காரு பிரணவ். அவர் ஆக்ஷன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்ல ஆக்ஷன் அங்க பாருங்க. இந்த ரவுண்ட் ஆஃப் த ஆர்ம் நல்லா ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி போடுறாரு. நல்ல ஆக்ஷன் இங்க. நல்ல பேஸும் இருக்கு. நல்லா ஜெனரேட் பண்றாரு. நல்ல லென்த்லயும் போட்டுட்டு இருக்காரு. கரெக்ட்டா லைன் அண்ட் லென்த் கரெக்டா சொன்னீங்க. லைன் அண்ட் லென்த்ல இங்க நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல டெலிவரிஸ் இங்க பேக் டு பேக். மிஷின் பவுலிங் தான் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லணும். கரெக்டா கை சுத்தி போறாருங்க. ஷாட் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மேல ஒரு கேட்ச் மிஸ். இது கேட்சா இல்ல மேட்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிரும். கேட்சஸ் இன் மேட்சஸ். ஆக்சுவலா நல்ல சிட்டர் தான் அது. மேபி எடுத்துருந்திருக்கலாம். இங்க தவறு பண்ணிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால்.
ஆஹா நல்லா தூக்கி போட்டிருக்காருங்க இந்த பால். தைரியமா போட்டிருக்காரு, நல்லா தூக்கி போட்டிருக்காரு. ஒரு திருப்பி ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு. அங்க பிரெனோ வந்து நல்லா போலிங் போட்டு போயிருக்காரு. 3 ரன் போட்டு போயிருக்காருப்பா. டெஃபினெட்லி மஸ்ட் பி நல்ல ஒரு ஓவர் இது. பால் கையில ஜம்ப் ஆயிடுச்சு. பிரணவ் நல்லா போட்டிருக்காரு. இங்க 2 ஓவர் முடிஞ்ச வரையில் அணியின் எண்ணிக்கை 12. இன்னும் 18 பாலுக்கு 46 அடித்தால் வெற்றி. இன்ட்ரெஸ்டிங்கா இங்க போலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஓவருக்கு 2 6 அடிச்சே ஆகணும். பிரணவை தொடர்ந்து அடுத்த ஓவர் இங்க போடுவதற்கு யார் வரா அப்படின்னு பார்க்கலாம். 2 ஓவருமே நல்லா போட்டிருக்காங்க. 6 ரன் பெர் ஓவர்ல போட்டிருக்காங்க. ரெக்கார்ட் ரேட்டிங் 15 பெர் ஓவர். பிரதீப் இங்க ஒரு அகலப்பந்து வைட் அவுட் சைடு த லெக் ஸ்டெம்ஸ்ல ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்ல தொடக்கம் இருந்தது. பட் இந்த ஓவர்ல கொஞ்சம் ஒரு சிறிய தடுமாற்றம் தெரியுது. அவுட் சைடு த லெக் ஸ்டெம்ஸ்ல ஒரு ஒயிட் பால். திருப்பி அகைன் ஒரு டாட் சாரி வைட். இங்க ஒரு பிக் ஓவர் நினைக்கிறேன். இந்த ஓவர் கொஞ்சம் பிக் ஓவர் சொன்ன உடனே ஒரு டாட் ஒன்று போட்டிருக்காரு. இங்க ஒரு ஷார்ட் பால் 1 ஒரு ரன்னுப்பா. நல்லா போட்டிருக்காரு. போலர் கம்பேக் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் வைடு போட்டாலும் அடுத்த 2 பால் கம்பேக் கொடுத்திருக்காரு. இன்னும் 16 பாலுக்கு 43 அடிக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. நல்ல ஷாட். 1-2 மாறுமா? ஜஸ்ட் 4 ரன் அவுட் இல்ல 1. லாஸ்ட் 3 more ball to go. இந்த ஓவர்ல இன்னும் ஒரு 3 பந்துகள் மிச்சம் இருக்கு. என்னவா மாற போகுது? கன்வெர்ட் ஆகுது. எஸ் போல்ட் விக்கெட். Next batsman name. Song. Or a dot ball. ஹலோ ஸ்கோர் ப்ளீஸ். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 12 balls 42 runs to win. பன்னெண்டு பாலுக்கு 7 6 அடிக்கணும். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா.
சாய் நல்லா போட்டிருக்காரு சிங்கிள். ரன் அவுட் மாறுமா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இல்ல, ஒரு ரன். ஷால் நான் போதும் நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க ஒரு டாட் பால். 10 balls 41 runs to win. மீண்டும் ஒரு டாட் பால். சாயிங்க பேக் டு பேக் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. திருப்பி ஒரு டாட் பால். 3 பால் டாட் போட்டிருக்காருங்க. திருப்பி ஒரு டாட் பால். சாய் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க, இங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காரு உங்க டீமுக்காக. ஒரு ரன் மட்டும் போட்டிருக்காரு. கீப்பர் அவுட்டா? அவுட். பேட்ஸ்மேன் போயிருக்காங்க. அவுட். கீப்பர் நல்ல கேட்ச். ஒரு கிரேட் கேட்சிங்க கீப்பர் கிட்ட இருந்து. கிளவுல பட்டிருக்குப்பா. டாட் பால். அதேதான். யாரு பேசாங்க அவன்கிட்ட? ஸ்கோர் எவ்வளோ? இங்க ஒரு ஃபுல் டாஸ் பால். அங்க பாருங்க ஒரு ரன் அவுட்டா? வாப்பா. அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வரலாம். ஒரு டாட் பால். சுகனிங்க நல்லா போட்டுட்டு இருக்காருப்பா லாஸ்ட் ஓவர் அன்னைக்காக.
வைட். இது ஒரு அகலப்பந்து. அதாங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே ஒன்று அடிச்சிருக்காங்க. 2 ரன் மாறுமா? மாறி இருக்கு. நல்ல ரன்னிங். சுகந்தன் டீமுக்காக நல்லா போட்டிருக்காருங்க. ஒரு பாலுக்கு 38 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 1 மடக்கி அடிச்சிருக்காரு சிங்கல். ஏன் வந்துடலாம் ஒன்னே